இப்போ நம்ம பார்க்குறது மஞ்சப்பொடி கலந்த பால். மஞ்சப்பொடி கலந்த பால்னால் பாலை அடுப்பில் வச்சு மஞ்சப்பொடி போட்டு கொதிக்க வச்சு அதோட ஏலம் கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா காய வச்சுட்டு அப்புறம் இறக்கி வச்சுட்டு சீனி போட்டு ஆற்றி குடிக்கணும். இதில் ஒன்று நம்ம காரம் வேணும்னா மிளகு நம்ம இடித்து மஞ்சப்பொடி பால் கொதிக்கையிலேயே நம்ம அந்த மிளகையும் நுணுக்கி போட்டு கொதிக்க வச்சோம்னா அது தொண்டைக்கு இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை நம்ம ரெகுலராக நைட்டோ காலையிலேயே எடுத்துக்கிட்டு வந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சப்பொடியில் பால் கலக்கையில் பாலை காய்ச்சி மஞ்சப்பொடியை மேலாப்பில் போட்டு குடிக்கக்கூடாது, அது நல்லதில்லை. பாலோடு மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். பாலை இறக்கி வச்சுட்டு தான் சீனி சேர்க்கணும். பாலில் கொதிக்கிற பாலில் சீனி சேர்க்கக்கூடாது. ஸோ இது ரெண்டையும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சுவையான இங்கே பாருங்கள், மஞ்சப்பொடி கலந்த மிளகு 7 கிராம் மிக்ஸ் பண்ண ஒரு அருமையான பால் பாருங்கள், குங்குமப்பூ பால் மாதிரியே இருக்கும். ஸோ வீவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மழை நேரம் வந்துருச்சு. இந்த மாதிரி காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி நைட்டும் சரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொரோனா டைமில் சேஃபாக இருக்கலாம். ரொம்ப அருமையான பால். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.